ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டே 11 கிளாஸில் நாம் ஃபில்லிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபில்லிங்ஸ் தான் மெயினாக ஒரு மெகந்தியை ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெயின் டிசைன்ஸ் ஃபில்லிங்ஸ். இதை நீங்கள் அழகாக பொறுமையாக நீட்டாக போட்டிங்கன்னா நீங்கள் போடுற டிசைன்ஸ் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ அதிலே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா காய்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் வந்து சர்க்கிள், அதாச்சு ரவுண்டு. இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ டிசைன்ஸ் நம்ம போடலாம், எதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாமே என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்குன்றது மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிவிடுவேன். அது இல்லாமல் இன்னும் நிறையாவும் இருக்கும். பட் அது எல்லாமே நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபில்லிங்ஸும் கிரிட்டையுமே சேர்த்து நம்ம எப்படி ஒரு ப்ரைடல் டிசைனை ஃபார்ம் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த சர்க்கிள் வந்து இப்போது எல்லா கார்னர்ஸுமே அடுத்த சர்க்கிளோட ஒட்டின மாதிரி தான் போடணும். எங்கேயுமே ஒட்டாத மாதிரி போடக்கூடாது. ஓகேவா? ஃபில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைனுமே இப்போ ஒரு டிசைன் முடிக்கிறோன்னா அது அடுத்த டிசைனோட ஃபுல்லாக கனெக்டரில் தான் இருக்கணும். ஃபுல் எல்லா டேரக்ஷனுமே டச் ஆகி தான் இருக்கும். கொஞ்சம் கூட டச் ஆகாமல் இருக்கக்கூடாது. எல்லா சைடும் டச் ஆகிற மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக டச் ஆகி தான் இருக்கணும். அடுத்து ஹாஃப் ஸ்வெல், இதை மட்டுமே தனியாக ஃபில்லிங்காகவும் கொடுக்கலாம். அடுத்தது ஃபுல் ஸ்வெல். ஹாஃப் ஸ்வெல்லாம் என்ன, ஜஸ்ட் ஒரு ரெண்டே ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். அதுதான் ஹாஃப் ஸ்வெல். அதையே அப்படியே கொடுத்தோன்னா அது ஒரு ஃபில்லிங் டிசைன். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம சைஸஸ் வேரி பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் எல்லா சைடுமே மற்ற டிசைனோட அட்டாச்சாக தான் இருக்கும். இந்த ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம நார்மல் பேசிக் எலிமெண்ட்ஸ் வச்சு போடுறது தான். அதையே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் காம்பினேஷனாக யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இல்லை ஒரு எலிமெண்ட்ஸுமே நம்ம தனியாகவே போட்டுக்கலாம், ஃபில்லிங்காக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்தோன்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக. ஃபுல் ஸ்ப்ரெல் இதே மாதிரி தான். என்ன, ஆஃப் ஸ்ப்ரெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டே சர்க்கிள் தான் போடுவோம். ஃபுல் ஸ்ப்ரெல்லாம் மோர் தென் 2. ஃபுல் ஸ்ப்ரெல் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஓகேவா? அது எப்படி வேணால் மீன்ஸ் கவுண்ட்டு நான் சொல்கிறேன். பட் மோர் தென் 2 இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி நான் இதில் வந்து சின்னதாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்தளவுக்கு சின்னதாக நீங்கள் போடக்கூடாது. பாக்ஸ் வந்து பெருசாக போடணும். இப்போ ஒரு A4 ஷீட்டு நான் கொடுத்த அந்த ட்ராயிங் புக்கில் தான் வரைகிறீங்கன்னா அதில் அது ஒரு A4 ஷீட் சைஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு பேஜில் 3 காலம் தான் வரணும். இந்த மாதிரி 3 காலம் தான் வரணும். ஓகேவா? அந்த மாதிரி பெருசாக ட்ரை பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு பேஜ் ஃபுல்லாக நான் ஒரு டிசைனை போட சொல்லலை, ஒரு பாக்ஸ் போட்டால் போதும். பட் அந்த பாக்ஸுமே ரொம்ப சின்னதாக நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா? இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். எல்லா டிசைனுக்குமே பாக்ஸஸ் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பெருசாக போடணும். அதான் நீங்கள் ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 7 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும் எல்லா கார்னரும். அந்த A4 ஷீட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலம் பார்த்தீங்கன்னா 3 காலம், அவ்வளோதான். 4 காலம்ஸ்லாம் 3 காலம் மேலே வரக்கூடாது. அது கரெக்டாக இருக்கும். காலம் வைஸ் சொல்கிறேன். உங்களுக்கு கோன் போடுறதுக்கான ப்ராடக்ட்ஸு, ட்ராயிங் புக்ஸு, ப்ராக்டிஸ் கோனு, இதெல்லாம் எது வேணுனாலும் எனக்கு செப்பரேட்டாக டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபுல் ஸ்ப்ரெல், ஆஃப் ஸ்ப்ரெல் ரெண்டுமே போட்டாச்சு.
அடுத்தது இதிலே இதே மாதிரி தான் ஆக்சுவலாக பேசிக் எலிமெண்ட்ஸ்னு இதே தான் யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னும் நிறைய எலிமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி போடுவோம். அதில் அடுத்த டிசைன் வந்து டாட் ப்ளஸ் ரவுண்ட். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டோம்ல, அது கூட ஒரு டாட்டு, அதாவது சென்ட்ரா சர்க்கிள் போட்டு சென்ட்ரா டாட், இல்லை சென்ட்ரா இல்லைனா ரிங்கு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கார்னரில் டாட் கூட வைக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். அது ஒரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் சென்டராக வைக்கிறத விட கார்னரில் வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க அது ஒரு ரிங் டைப்பாக வரும். தெரியுதா? பார்க்க அப்படியே ரிங் மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஒரு சர்க்கிள். உங்களுக்கு எங்கே டாட் வைக்கணுமோ அந்த இடத்துல டாட். டாட் வித் சர்க்கிள் வந்து இந்த 2 டைப்பும் போடலாம். மேஜராக இதை தான் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் இதையே போடுறேன். இதுவும் நான் உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதையுமே தனியாக ஒன்று போடனாலும் போடுங்க. இல்லை ஏதாவது டிசைன் ஃபார்மேஷன் பண்ணும்போது இல்லை சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணி அது ஒரு டைப்பாக போடுங்க. ஆனால் மேஜராக இந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இதான் பார்க்க அழகாக இருக்கும். இந்த என்கேஜ்மெண்ட் டிசைன்ஸ்க்கெல்லாமே இந்த மாதிரி போட்டால் இன்னும், பீக்அப் டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். இதிலே சைஸ் வேரியேஷன்ஸ் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அதாச்சும் டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரி. சின்னதாக வேணுன்னா சின்ன சர்க்கிள், பெருசாக வேணுன்னா பெரிய சர்க்கிள், அந்த மாதிரி. ஓகே, இப்போ அடுத்த டிசைனு இதே மாதிரி அதை டாட் வச்சு சர்க்கிள் பார்த்துட்டோம். அதே டாட் வச்சு ஆஃப் ஸ்பிரல் பார்க்கலாம். எப்படின்னா டாட் ப்ளஸ் ஆஃப் ஸ்பிரல். ஒரு பாக்ஸ்லையும் ஃபில்லிங்ஸும் ஒரு பாக்ஸ்லையும் போடுறதுக்கு முன்னாடி மேலே இந்த மாதிரி எழுதிக்கோங்க, அதில் என்னென்ன போட்டுக்கொண்டது. அப்போ தான் உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி இருக்கும், போட போகிற உங்களுக்கும் தெரியும். ஓகே, இதெல்லாம் இதுன்றது. ஓகேவா? அதே டாட் வச்சு சர்க்கிளில் பார்த்தாச்சு. ஆஃப் ஸ்பிரல்லையும் ஃபுல் ஸ்பிரல்லையும் பார்க்க போகிறோம். எப்படின்னா ஆஃப் ஸ்பிரல் போட்டு நடுவில் அப்படியே டாட், அதே மாதிரி ஆஃப் ஸ்பிரல் போட்டு டாட். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃபுல்லாக. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஆஃப் ஸ்பிரல் வித் டாட் போடணும். இப்போ அடுத்து ஃபுல் ஸ்பிரல் வித் டாட். ஓகேவா? இதே மாதிரியே ஃபுல் ஸ்பிரல் போட்டு டாட் வைக்க போகிறோம். ஃபுல் ஸ்பிரலுக்கு மோர் தென் 2 ரிங்ஸ் இருக்கணும். ரொம்ப தூரமாக ரிங்ஸ் போடக்கூடாது. பக்கமாக அப்படியே மெதுவாக சுற்றி வந்து நடுவில் அப்படியே டாட். இதை இன்னொரு பேருன்னு சொல்லுவாங்க, ஜிலேபின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஜிலேபி ஸ்வீட்டும் இதே மாதிரி சுற்றி தானே வரும். ஸோ இது பேர் ஜிலேபின் டிசைனுன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த 3 சிம்பிள், அதாவது சர்க்கிள், ஆஃப் ஸ்பிரல், ஃபுல் ஸ்பிரல் வச்சு தனியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் டாட்ஸ் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதே 3 டிசைன்ஸையை ஹம்ஸ் வச்சு போட போகிறோம். ஓகேவா? ரவுண்ட் ப்ளஸ் ஹம். இங்கே அடுத்தது அதே மாதிரி ஆஃப் ஸ்பிரல் ப்ளஸ் ஹம்ஸ். அடுத்தது அதே மாதிரி ஃபுல் ஸ்பிரல் ப்ளஸ் ஹம். ஓகேவா? இதை ஒன்று ஒன்றா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட் வித் ஹம். ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, அதை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இதே திரும்ப அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். சர்க்கிள் ஹம்ஸ், சர்க்கிள் ஹம்ஸு. இது பார்க்க ஃப்ளவர் மாதிரியே நமக்கு தெரியும். குட்டியாக அந்த டேசி ஃப்ளவர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இதிலே நடுவில் டாட் வச்சுமே நீங்கள் கொடுக்கலாம். அது ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு டிசைன்.
இந்த சர்க்கிள் சைஸ் வந்து நீங்கள் போடுற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். ஓகேவா? இதில் இன்னொரு டிசைன் அதை டாட் வச்சு போடலாம்னு சொன்னால அதே இந்த ஆஃபில் கொடுக்குறேன். நீங்கள் தனியாக போடுங்க. சர்க்கிள், ஹம்ஸு, இந்த டாட் அதே மாதிரி தான் ஃபுல்லாக டாட்டு, சர்க்கிள், ஹம்ஸு. ஓகேவா? மேலே இருக்கிற டிசைன்ஸ் தனியாக கொடுங்க, இந்த டாட் வச்சுருக்கிறத கொடுங்க. இதை தனியாக ஒரு பாக்ஸாக போடுங்க, ப்ளஸ் இதை தனியாக ஒரு பாக்ஸாக போடுங்க. ஓகேவா? நான் போட்ட மாதிரியே ஒன்றாவே போட வேண்டாம். ஓகேவா? இந்த மாதிரி தான். இதை தனியாக ஒரு பாக்ஸாக போடுங்க, கீழே இருக்கிறது தனியாக ஒரு பாக்ஸாக போடுங்க. இது தனி டிசைன், இது அடுத்த டிசைன், அதாச்சும் ரவுண்டு ப்ளஸ் ஹம்ப்பு ப்ளஸ் டாட்டு. இது ஒரு தனி டிசைனாக போடுங்க. இது 8th டிசைனாக போடுங்க. ஓகேவா? இப்போது 9th டிசைன். 9th டிசைன் வந்து என்ன? ஆஃப் ஸ்ப்ரில் வித் ஹம்ஸு. நார்மலாக ஆஃப் ஸ்ப்ரில் போட்டாலும் அதே மாதிரி ஆஃப் ஸ்ப்ரில் போட்டு அதுக்கு ஹம்ஸ் அப்படியே கொடுக்கணும். அவ்வளோதான். இதுவுமே அதே மாதிரி டாட் வச்சும் போடலாம். இது அடுத்த ஆஃபில் போடுறேன். ஆனால் நான் போடுற மாதிரியே நீங்களும் அதே மாதிரி போட்டுறாதீங்க, தனித்தனியாக போடுங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த டைப்பும் இருக்குது. எனக்கு தனித்தனியாக போடுறது ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக வருதுன்னா ஒன்றுத்துலேயே நான் போடுறேன். இங்கே ஜஸ்ட் வெறும் ஆஃப் ஸ்ப்ரில் வித் ஆர்ம்ஸ். ஃபுல்லாக ஆஃப் ஸ்ப்ரில் வித் ஆர்ம்ஸுக்கு போட்டாச்சு. இப்போ அதையே ஆஃப் ஸ்ப்ரில், ஹம்ஸு, இந்த 10th டிசைன் வந்து ஆஃப் ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ஸு ப்ளஸ் டாட்டு. ஆஃப் ஸ்ப்ரில் போட்டு அதில் டாட்டு, ஹம்ஸு. ஓகேவா? ஆஃப் ஸ்ப்ரில், டாட்டு, ஹம்ஸ். ஓகேவா? 9th டிசைன், 10th டிசைன் பார்த்தாச்சு. நான் ஒரே பாக்ஸ்லேயே 2 டைப் ஆஃப் டிசைன்ஸுமே போடுறேன். நீங்கள் அப்படி போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். சரியா? இப்போது அடுத்த டிசைன் 11th டிசைன் ஃபுல் ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப்பு. அதே 12th வந்து ஃபுல் ஸ்ப்ரில் ப்ளஸ் ஹம்ப் ப்ளஸ் டாட். ஓகேவா? இந்த ஆஃபு டாட் இல்லாமல் கீழே இருக்கிற ஆஃபு டாட்டோட. சரியா? ஃபுல் ஸ்ப்ரில் வித் ஹம்ப். இதே மாதிரி ஃபுல் ஸ்ப்ரில் போட்டு ஹம்ஸ் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல் ஸ்ப்ரில் வித் ஹம்ப். இப்போ கீழே அடுத்தது ஃபுல் ஸ்ப்ரில் வித் டாட் அண்ட் ஹம்ப். ஓகேவா? ஃபுல் ஸ்ப்ரில் போட்டு நடுவில் டாட்டு,
அப்புறம் ஹம்ப்பு. அதே மாதிரி ஃபுல் ஸ்ப்ரெல் டாட்டு ஹம்ப்பு. இது இதுவுமே தான் எல்லா டேரக்ஷன்லையுமே கார்னர்ஸ் ஃபுல்லாக அடுத்த டிசைனோட டச் ஆகியிருக்கணும். ஒட்டி தான் போடணும். டச் ஆகாமல் எம்டியாக நடுவில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது பேரே ஃபில்லிங்ஸ் தெரியுதுல, அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டு நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறோன்னா அது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இது நடுவில் கேப்னு எதுவும் இல்லாமல் போடணும். டுவெல்த் டிசைனு ஃபுல் ஸ்ப்ரெல் ஹம்ப்பு ப்ளஸ் டாட். ஓகேவா? இப்போது அடுத்து 13th டிசைன். இப்போது அந்த சர்க்கிள் ஆஃப் ஸ்ப்ரெல் ஃபுல் ஸ்ப்ரெல் தனியாகவும் அதை டாட் வச்சோம். அப்புறம் ஹம்ஸ் போட்டு அதே மாதிரி ஹம்ஸ் வித் டாட்டோ போட்டு பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது அந்த 3 டிசைனுமே ரிங்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். சரியா? அது எப்படின்னா ரவுண்ட் ப்ளஸ் ரிங். அது ரிங் எவ்வளோ போடுறதுன்றது அது உங்களோட டிசிஷன். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் போடலாம். ஒரு ரிங்கு போடுறோமா, ஒரு சர்க்கிள் அதை சுற்றி ரிங்கு. நீங்கள் சிங்கிளாக போடனாலும் போடலாம், இல்லை டபுள் ரிங் போடலாம், ட்ரிபிள் ரிங்கும் போடலாம். அது எவ்வளோ ரிங் வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகேவா? சர்க்கிள் ட்ரிபிள் ரிங், சர்க்கிள் ட்ரிபிள் ரிங்கு. நான் ட்ரிபிள் ரிங்கு போடுறேன், நீங்கள் டபுள் ரிங் போட்டாலும் ஓகே, இல்லை சிங்கிள் ரிங் போட்டனாலும் ஓகே. எவ்வளோ ரிங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இன்னொரு டைப்பும் போடலாம். அதாச்சு இந்த சர்க்கிளை வந்து எம்டியாக போடுறோமா, அதுக்கு இன்னொரு டிசைனாக ஃபில்லிங்காகவும் போடலாம். எப்படின்னா அதை டாட் மாதிரி, அது 14th டிசைனாக போடுங்க. ஓகேவா? டாட் ப்ளஸ் ரிங்கு. மேலே நம்ம சின்னதாக டாட் கார்னராக ஒரு சர்க்கிள் போட்டு வச்சோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாகவே ஒரு சர்க்கிள் போடுறோன்னா அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதே ஃபுல்லாக டாட் மாதிரி போட்டு அதை சுற்றி ரிங்ஸ், நமக்கு எவ்வளோ ரிங்ஸ் வேணுமோ ரிங்ஸ் போட்டுக்கலாம். இது இன்னொரு டைப்பு. இதையும் நீங்கள் தனியாக போடுங்க. எனக்கு டைம் ரொம்ப அதிகமாக வரும், டைம் இல்லைன்றதுனால நான் ஒரே பாக்ஸ்லேயே 2 டிசைனாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் தனித்தனியாக போடணும். ஓகேவா? இந்த டாட்டுமே பெருசாக வைக்கிறதுமோ சின்னதாக சைஸ் மாற்றுறதும் அது உங்கள் இஷ்டம். அதுலேயுமே வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போது சின்னதாக வச்சு அதையுமே ரிங்காக போட்டுக்கலாம். இல்லையா, இந்த மாதிரி பெரிய டாட்டாக வச்சு கூட அதுக்கு சுற்றி கூட ரிங்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் 2 டைப்பாகவும் நீங்கள் இதில் ஏதோ ஒரு டைப் போட்டால் கூட ஓகே தான். ஆனால் இந்த 2 டைப் தனித்தனியாக போடணும். இந்த சைஸ் வேரியேஷன்ஸ் அது சின்னதாக போடுறதா இருந்தாலும் ஓகே, பெருசாக போடனாலும் ஓகே, அது உங்கள் இஷ்டம். பட் 2 டைப் ஃபில்லிங், அதான் டாட் மாதிரி போடுறதும் தனியாக போடணும், சர்க்கிள் வச்சு போடுறதுமே நீங்கள் தனியாக போடணும். சரியா? இப்போ இதே மாதிரியே ஸ்பெல் வச்சு பார்க்க போகிறோம். அதாச்சும் ஆஃப் ஸ்பெல் ப்ளஸ் ரிங்கு. அதில் அடுத்த ஆஃபில் ஆஃப் ஸ்பெல் டாட் ப்ளஸ் ரிங்கு. ஓகேவா? இங்கே அடுத்ததில் ஃபுல் ஸ்பெல் ப்ளஸ் ரிங்கு. ரிங்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, நான் அது கவுண்ட்டு நான் போடவே இல்லை. அதே மாதிரி அதில் ஆஃப் வந்து ஃபுல் ஸ்பெல் டாட்டு ப்ளஸ் ரிங்கு. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆஃபாக நீங்கள் போடக்கூடாது. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இந்த ஆஃப் ஸ்பெல் ப்ளஸ் ரிங்கு போடணும். அடுத்த ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ஸ்பெல் ப்ளஸ் டாட் ப்ளஸ் ரிங்கு போடணும். சரியா? இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ இதனை ஆஃப் ஸ்பெல் ஒரு ரிங்கு, நான் டபுள் ரிங் அது ட்ரிபிள் ரிங்காகவே எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அது எவ்வளோ போடணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ரிங்கு கவுண்ட் நீங்கள் போட்டுக்கோங்க.
இதில் ஆஃப் ஸ்ப்ரெல் வித் டாட் ரிங்கு. ஓகேவா? ஆஃப் ஸ்ப்ரெல் வித் ட்ரிபிள் ரிங்ஸ், இங்கே ஆஃப் ஸ்ப்ரெல் டாட் ட்ரிபிள் ரிங்ஸ். அதே மாதிரி இங்கே ஃபுல் ஸ்வெல் வித் ரிங்ஸ். இப்போ இந்த சைடு அதே மாதிரி ஃபுல் ஸ்ப்ரெல் வித் டாட் அண்ட் ட்ரிபிள் ரிங். ஃபுல் ஸ்ப்ரெல் டாட் ட்ரிபிள் ரிங். ஓகேவா? இது அடுத்த டிசைன்ஸ். இப்போது 19th டிசைன். இப்போது டாட் வச்சு பார்த்தாச்சு, ஹம்ஸ் வச்சு பார்த்தாச்சு, ரிங் வச்சும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போது ரிங்கும் ஹம்ஸும் சேர்த்து பார்ப்போம். ஆச்சு ரவுண்டு ப்ளஸ் டாட்டு ப்ளஸ் ரிங்கு ப்ளஸ் ஹம்ப். ஓகேவா? இந்த 4 எலிமெண்ட்டும் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம் ஒரே டிசைனாக. ஒரு ரவுண்டு, நடுவில் ஒரு டாட்டு, அதை சுற்றி 2 ரிங்கு, அதில் ஹம்ஸ். ஒரு ரிங்கு ப்ளஸ் டாட்டு, அதை சுற்றி ரிங்கு, ஹம்ஸு. இந்த ஹம்ஸை சிங்கிள் ஹம்ஸ் தான் போடணும் இல்லை, நீங்கள் டபுள் ஹம்ஸ் போடனாலும் போடலாம். ஓகேவா? டபுள் ஹம்ஸ் இல்லை ட்ரிபிள் ஹம்ஸ் கூட போடலாம். அடுத்த டிசைன் வந்து ஹம்ஸு, ரிங்கு, டார்க் லைனு, ஸ்வர்ல் அண்ட் டாட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வர்ல் போட்டு, ஃபுல் ஸ்வர்ல் தான் நான் போடுறேன், அதை சுற்றி ஒரு 2 ரிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ரிங்கு, அப்புறம் ஒரு டார்க் லைன், திரும்பவும் ஒரு ரிங்கு, அப்புறம் ஹம்ஸு, அதில் டாட்ஸு. ஓகேவா? இதுக்கு ஒரு மாதிரி வேவ்ஸ் மாதிரி நீங்கள் லைன் கொடுத்துக்கோங்க, அவுட்லைனு. ஓகேவா? இதே மாதிரி திரும்ப ஒரு ஃபுல் ஸ்ப்ரெல், அதில் டாட்டோட, அதை சுற்றி ஒரே ஒரு ரிங்கு, அதை சுற்றி இன்னும் ஒரு டார்க் லைனு, அதை சுற்றி திரும்ப ஒரு ரிங்கு, அதில் ஒரு ஹம்ப்பு, அதை சுற்றி ஒரு டாட்ஸ். இதுக்கு ஒரு அவுட்லைன் கர்வ்ஸ் மாதிரி ஒரு டாட்டுக்கும் கர்வ்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு டிசைன். இப்போ அடுத்த டிசைன் வந்து நம்ம பார்டருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிசைன் போட்டோம், ஞாபகம் இருக்கா?
அந்த டிசைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்வெல்லு, ரிங்கு, ஹம்ஸ், மெயின் டிசைனுக்கு அந்த பெட்டல், டார்க் லைனு, ஒரு ஹம்ஸு, அதை சுற்றி 2 ரிங்கு, அதுக்கு மேலே 2 ஹம்ஸு, நான் அதில் 2 ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பெட்டல். இதை நீங்கள் ஹம்ஸ் கொடுக்குற மாதிரியே ஹைப்ரிடாகவும் பெருசாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பெட்டல்ஸ் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? இதில் நான் 2 டைப் ஆஃப் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறத நான் காமிக்கிறேன். இதில் சென்ட்ரா ஒரு டியர் ட்ராப். ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு டார்க்னிங் பண்ணுற மாதிரி டார்க் லைன்ஸ். இதுக்கு மேலே ஒரு திரும்பவும் ஒரு ரிங்கு, அதில் ஒரு ஹம்ஸ். அதை அடுத்த டிசைனுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இதில் நான் ரிங் வித் ஹம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் வெறும் ஒரே ஒரு ரிங்கோடு முடிச்சிருந்தாலும் முடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெட்டல்ஸ் யூஸ் பண்ணி போட்டுருக்குமா? இதில் இன்னொரு பெட்டல், இன்னொரு டைப்புன்னு சொல்கிறேன். பட் இதே தான், பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்ம மாற்றுறோம். ஸ்வெல்லு, 2 ரிங்கு, 2 ஹம்ஸ், அதுக்கு மேலே பெட்டல். இப்போ நம்ம ரோஸ் பெட்டல் ஒரு மாதிரி ப்ளெயினாக ஒரு கர்வ்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்காம நடுவில் ஒரு வேவ்ஸ் மாதிரி போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறேன். இதுக்கும் டியர் ட்ராப் போனாலும் போடலாம், இல்லை சென்டர் டாட் வைக்கனாலும் வைக்கலாம். இதுக்கு ஒரு டார்க் லைனு, அதை சுற்றி ஒரு லைன், அதுக்கு மேலே ஒரு ஹம்ஸ். ஓகே, இதே மாதிரியே தான் இதுக்கு மேலே வரப்போகிற டிசைன்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போது இதில் வந்து நம்ம ஸ்வெல் வச்சு பார்த்தோம். இப்போது பார்க்க போகிறதுல டார்க் வச்சு ரவுண்டை வந்து ஃபில் பண்ணி பார்க்க போகிறோம். அதை சுற்றி 2 ரிங்கு, அதுக்கு மேலே 2 ஹம்ஸு. 2 ஹம்ஸ் போடுங்க, இல்லை சிங்கிள் ஹம்ஸ் கூட போட்டுக்கோங்க. நான் 2 போடுறேன். இதுக்கு மேலே ஷேடிங், அதாவது ஃப்ளவர் வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்காக ஃப்ளவர் தான் போட போகிறோம். இந்த மாதிரி இப்படி ஒரு கர்வ் போட்டு அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு மேலே அதே மாதிரியே கர்வ்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை அவுட்லைனாக மாற்றிக்கோங்க அப்படியே. ஓகேவா? இது ஒரு டிசைன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். ஓகேவா? அது டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து தேர்ட் டிசைன் வந்து இப்போ வைன்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அதே தான் ஸ்வெல் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி டார்க் ஷேடான சர்க்கிள் போட்டுக்கலாம், இது வேணாலும் போட்டுக்கலாம். ஸ்வெல்லு, டார்க் ரிங்கு, டார்க் லைனு, ரிங்கு, ஹம்ஸு, இதில் டியர் ட்ராப். அடுத்ததில் வைன்ஸ் போடுறேன். இதே தான் ஸ்வெல்லு, ரிங்கு, ஹம்ஸு, வைன்ஸ், டார்க் லைன். ஓகேவா? ஸ்வெல்லு நான் ஃபுல் ஸ்வெல் தான் போடுறேன், நடுவில் ரிங் டாட் வச்சுக்கிறேன். 2 ரிங்கு, ஹம்ஸு, டபுள் ஹம்ஸ் போட்டுக்கிறேன் நான். அங்கே அடுத்தது டியர் ட்ராப்.
ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு ஸ்ப்ரெல்லு டாட்டு, அதை சுற்றி ஒரு ரிங்கு, 2 ஹம்ஸு, இதில் டியர் ட்ராப்ஸ். இது நான் போட்டிருக்க டிசைன்ஸ் தான் போடணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. நீங்களாக கூட ஓனாக நிறைய டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஃபில்லிங்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறையா ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதிலே இப்போது டபுள் ரிங்க்கு பதில் டார்க் லைனும் கொடுக்கலாம். இந்த மாதிரி அதுவும் ஒரு டைப்பு. இந்த டியர் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு டார்க் லைனும் கொடுக்கலாம். இந்த வேவ்ஸ் மாதிரி போடுறோம்ல, அதே மாதிரி போட்டு நீங்கள் இதுக்கு அப்படியே இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் டார்க்காக கொடுக்கலாம். இதிலே இந்த மாதிரி ஓகேவா? நான் ஒரே இதில் போடுறது காரணம் எனக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போகுன்றதுக்காக. ஓகேவா? நீங்கள் தனியாக போடுங்க. இல்லைனா ஓகே, இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ப்ரைடல் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பட் ஒரே இதில் போடுங்க. ஓகேவா? இது ஒரு டைப்பு. அடுத்ததில் வைன்ஸ் வச்சு போடுறது. இதே மாதிரியே தான் வைன்ஸு. நான் இதில் வந்து ஸ்வெல் வச்சு ஒன்று போடுறேன், டார்க் ஷேடு கொடுத்து அந்த சர்க்கிள் அந்த மாதிரி ஒன்று போடுறேன். சரியா? இதுக்கு மேலே வைன்ஸு. ஓகேவா? இதே மாதிரியே இப்போ நான் ஸ்வெர்லுக்கு பதில் ஷேடட் டாட்ஸ் வச்சு போட்டு காமிக்கிறேன். மற்றதெல்லாம் சேம் அப்படியே தான் போடுறேன். ஸ்வெர்லுக்கு மட்டும் தவிர்த்து அதுக்கு பதில் நான் ஷேடட் சர்க்கிள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இதுலேயும் அதே மாதிரி வைன்ஸ். மற்றது எல்லாமே சேம் தான். இதில் நீங்கள் டார்க் ஷேடும் கொடுத்துக்கிறேன். அதுக்கு பதில் டார்க் ஷேடும் கொடுத்து அதுக்கு மேலே லைட் ஷேடாக கொடுக்க போகிறேன். ஓகேவா? இது ஒரு டைப்பு. இதே மாதிரி தான் நீங்கள் நிறையா வச்சு பண்ணணும். இப்போது இந்த இன்னும் 2 டிசைனை வந்து நான் அரேபிக் டிசைன் போடும்போது அதில் கொடுக்க போகிற ஃபில்லிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு போடுறேன். அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்பைரல் லீவ்ஸ். அவ்வளோதான். எப்படின்னா ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ரேண்டமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஆல்டர்னேட் சைடாக இந்த மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. ரேண்டமாக
ஓகேவா? இப்போது இதில் இங்கே வந்து இந்த மாதிரி டார்க் ஷேடிங், இந்த இடத்துல மட்டும் டார்க் ஷேடிங் ஒரு டியர் ட்ராப்ஸ் வர மாதிரி எல்லாத்துலேயுமே கொடுங்க. ஓகேவா? எல்லாத்துலேயுமே இதே மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் அங்கங்கே இப்போது இந்த ஸ்பைரலில் அங்கங்கே லீவ்ஸு நம்ம வைன்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இந்த லீஃப். ஓகேவா? இதே மாதிரி அங்கங்கே ரேண்டமாக இப்படி தான் போடணும்லாம் இல்லை, அங்கங்கே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை உள்ள லைட் ஷேடிங்காக கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் உள்ள லைட்டாக ஷேடிங். இந்த மாதிரி லைட் ஷேடிங் கொடுத்துருங்க. ஓகேவா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதில் திரும்ப அங்கங்கே ஒரு டார்க் வைன் லீஃப் இருக்குல்ல, அந்த லீஃப் டார்க் ஷேடிங்காக அங்கங்கே. ஏன்னா லைட் ஷேடாக இருக்கிற இடத்துல எங்கேயாவது அங்கங்கே இந்த மாதிரி டார்க் ஷேடாக தெரிஞ்சால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொடுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது ஒரு டைப். இது அரபிக் டிசைன் போடும்போது அதில் கொடுக்குற ஃபீலிங்ஸ்க்கு, மண்டேலா டிசைன்ஸ் போடும்போது அதில் கொடுக்குற டிசைன்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். அடுத்த டிசைனும் இதே மாதிரியே தான், ஆனால் அதுலேயும் இதே மாதிரி ஸ்பைரல் லீஃபு டாட்ஸ், ஆனால் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி, பட் சின்ன டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி ரேண்டமாக போட்டுக்கோங்க ஸ்பைரலை. இதே மாதிரி ஸ்பைரல் கொடுத்துருங்க. இதில் இங்கே வந்து சென்டராக வைன்ஸ் போட்டோமா, அதுக்கு பதில் இங்கே ஃப்ளவர் மாதிரி, அதாவது பெருசாக ஒரு டாட் வச்சு அதை சுற்றி சின்ன சின்ன டாட்ஸ் இந்த மாதிரி போடலாம். இல்லையா இந்த இதுலேயே சின்னதாக ஒரு டாட் போட்டு சுற்றி இந்த மாதிரி இப்படியும் கொடுக்கலாம். பட் அதை விட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய டிசைனாக கொடுக்குறதுனா ஓகே, இது இன்னும் சின்னதாக போட்டுக்கலாம். ஓகேவா? நிறைய டைப் சொல்லியிருக்கேன் இதிலே. இந்த மாதிரி போடலாம், 4 டாட் மட்டும் வச்சு இந்த மாதிரி சிங்கிள். இது சென்டராக நம்ம டாட்டுக்கு பதில் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம், பட் இதில் 4மே அட்டாச்சாக போட்டிருக்கோம். அடுத்ததில் ஒரு 5 பெட்டல்ஸ் வச்ச மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாதிரி போடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். அதே மாதிரி இதுலேயுமே அங்கங்கே ரேண்டமாக லீவ்ஸ். இந்த மாதிரி. ஓகேவா? இது ஒரு டைப். இந்த 2 டைப்புமே இந்த அரபிக் டிசைன்னு சொல்லாமல் இந்த 2 டைப்பும் இந்த கல்ஃப் சைடை சொல்கிறேன்ல, கல்ஃப் சைடு எல்லாம் அவங்க போடுற மண்டேலா டிசைன்ஸ் இல்லை அவங்க போடுற அரபிக் டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அதிகமாக யூஸ் பண்ணும். நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்க யூஸ் பண்ணுறதுல நிறையா ஸ்பேஸ் தெரியும், டிசைன்ஸ் கம்மியாக இருக்கும். நம்மளதில் டிசைன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஃபில்லிங்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. நாளைக்கு வேறு டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே, பாய்.